12th standard maths exercise 9.4 question number 2 integral 0 to 1 sin of 3 tan inverse x or tan inverse x divided by 1 plus x square into dx. Okay, இதை நம்ம solve பண்ணலாம். First of all write the solution. Given data எழுதிக்கலாம். Given data question கொடுத்திருக்க என்ன question கொடுத்திருக்காங்க 0 to 1 sin of 3 tan inverse of x and tan inverse of x the whole divided by 1 plus x square into dx. Right? Okay. இப்போ நம்ம இதை ஆர்டினரியாக அப்படியே வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நம்ம வந்து வேறு ஒரு ஷார்ட்கட் மெத்தடை ஃபாலோ பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் நம்ம எடுக்கலாம். லெட்டு t ஈக்குவல் டு ஏதாவது ஒரு பேராமீட்டர் டீயோ ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஐ மீன் டி இந்த இடத்துல டி தான் எடுக்கணும் கிடையாது, எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் என்ன வரும் 1/1 + x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்? ஓகே. எப்போ நமக்கு லிமிட் சேஞ்ச் ஆகுதோ ஐ மீன் நம்ம இந்த டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாக இருக்கும்போது ஒரு லிமிட் இருக்கும். இதை நம்ம அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாக இருக்கும்போது நமக்கு லிமிட் என்னது 0 to 1 இல்லையா? இப்போ நம்ம டீயாக சேஞ்ச் பண்ணுறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம டீன்னு என்னென்னு எடுத்தோம் t ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் இல்லையா? ரைட். இப்போ நம்ம டி அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டி என்னவா சேஞ்ச் ஆகும் tan இன்வர்ஸ் ஆஃப் 0. tan இன்வர்ஸ் ஆஃப் 0 என்ன வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து நமக்கு 0 தான் இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ டி ஈக்குவல் எப்படி சேஞ்ச் ஆகும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எதுக்கு வரும் நமக்கு π/4 அதாவது 45 டிகிரி π/4. அப்போ நமக்கு லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது 0 to π/4. அப்போ மேலே உள்ள ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் இன்டெக்ரல் 0 to π/4 t sin of 3t into dt. ஓகே. இப்போ நம்ம ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஜஸ்ட்டு சைன் ஆக்சுவலாக டி tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டீன்னு எடுத்துருக்கோம். அப்போ 3t tan இன்வர்ஸ் எக்ஸ் நம்ம டீன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த டி தான் என்ன இருக்குது டிவைடட் பை அதாவது 1/x அதாவது 1/1 - x ஸ்கொயர்னா இருக்கு இல்லையா? the whole term வந்து dxஆக மாறுது. 1/1 + x ஸ்கொயர் தான் dt இல்லையா? அந்த dt தான் நமக்கு இந்த dt. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு எழுதிக்கலாம். according to Bernoulli's formula. Formula என்ன எழுதிக்கலாம் integral uv equal to integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 அடுத்து மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் வரும். ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் வரும். u triple dash v3 இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ இந்த கொஸ்டினில் எதை நம்ம யூன்னு எடுக்கணும் எதை நம்ம டிவின்னு எடுக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைலைட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. இப்போ இதுதான் ஹைலைட். ஐ ரெப்ரசன்ட் ஃபார் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், எல் ஃபார் லாகரிதமிக், ஏ ஃபார் ஆல்ஜிப்ரிக், டி ஃபார் ட்ரிக்னோமெட்ரிக், இ ஃபார் எக்ஸ்போனென்ஷியல். இதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கலாம் 1 2 3 4 and 5. ஓகே. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் எதை நம்ம ஐன்னு எடுக்கணும் ஐ மீன் எதை வந்து யூன்னு எடுக்கணும் எதை நம்ம டிவின்னு எடுக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ டீங்கிறது என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். நான் நம்பர் 3ன்னு கொடுக்குறேன். டீங்கிறது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? அந்த sin 3t இருக்குல்ல அது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னோமெட்ரிக்கோட நம்பர் என்னது 4. அப்போது எது ஃபஸ்ட் இருக்குதோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இது வந்து 4. ஓகேவா? ஓகே. ரைட். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம யூன்னு எடுக்க போகிறோம். ஓகே. அப்போ யூ நம்ம எதை எடுக்க போகிறோம் டி. அப்போ ரிமைனிங் ஆல் ஆர் வந்து டிவி நம்ம எடுக்க போகிறோம். ரிமைனிங் ஆல் ஆர் என்னது sin 3t into dt. டிடியை சேர்த்து வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். u dash வரும்
டீயோட டிஃப்ரென்சியேஷன் 1, இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 0, அப்படியே விட்டு எப்போ 0 வருதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து எத்தனை வாட்டி வருது 0 வர வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு v கிடைக்கும். அப்போ இதையும் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin 3t into dt. நம்ம இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் ஆஃப் dv வந்து v ஆயிரும். அப்போது சைனோட இன்டகிரேஷன் என்ன வரும்னா மைனஸ் காஸ் 3t டிவைடட் பை 3. ஏன்னா t கிட்ட 3 இருக்கு இல்லையா, அதனால டிவைட் பை 3 மாறும். அடுத்து மறுபடியும் ஒருக்கா வந்து இன்டகிரேட் பண்ணலாம். மைனஸ் அப்படி இருக்கட்டு காசோட இன்டகிரேஷன் வந்து sin 3t டிவைடட் பை 3 ஆகும். அப்போ 3 into 3 வந்து நமக்கு 9 ஆயிரும். நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துற கொஸ்டினை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இன்னும் ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். லிமிட் என்னது நமக்கு கிடச்சிருக்கு? இன்டெக்ரல் 0 to π/4. அது சேஞ்ச் ஆகாது. t into sin 3t into dt இல்லையா? இதுதான் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது? அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் ஃபார்முலா என்னது? u. ஃபஸ்ட்டு நம்ம u எழுதிக்கலாம். u வந்து t, அடுத்து u வந்து அடுத்து v இல்லையா? v வந்து மைனஸ் காஸ், இந்த மைனஸ் நான் முன்னாடி எழுதுகிறேன். மைனஸ் காஸ் 3t டிவைடட் பை 3. u v எழுதியாச்சு. ப்ளஸ் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? u டேஷ். ஓகேவா? u டேஷ் வந்து நமக்கு 1, u டேஷ் வந்து v1 வந்து மைனஸ் sin 3t டிவைடட் பை 9. ஓகேவா? இதுக்கு அடுத்து வராது, எழுத முடியாது. ஏன் அப்படின்னா ரிமைனிங் 0, அதாவது u டபுள் டேஷன் 0 எனிதிங் 0, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது என்ன நம்ம சொன்னேன்? இது வந்து u, இது v, இது u டேஷ், இது v1. ரைட்? ஓகே. இப்போ நம்ம ஆர்டினரியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதோட லிமிட் நான் எழுதணும் π/4, 0 to π/4. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு லிமிட் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் 0 போட்டுக்கலாம். எங்கே நம்ம t எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். π/4 மைனஸ் π/4 இல்லையா? π/4 அகெயின் காஸ் π/4 divided by 3 plus sin 3 of π/4 divided by 9. இது வந்து நமக்கு என்னது? அப்பர் லிமிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். லோயர் லிமிட் t இன்ட்டு இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 0 ஆகும்போது எல்லாமே 0 ஆயிரும். அப்படி எழுதிக்கலாம். 0 ப்ளஸ் ஆர் ஓகே, இது மைனஸ் வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து மைனஸ் தான் வரும். இந்த இடத்துல ஃபார்முலா நமக்கு மைனஸ் இல்லையா? எஸ், ஃபார்முலாவில் மைனஸ் வரும். u v டேஷ் மைனஸ், அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, அப்போது ப்ளஸ் சைன் ஆஃப் 0 டிவைடட் பை 9. இப்போ நம்ம அப்பர் லிமிட் நம்ம லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த இடத்துல மைனஸ் π/4 அப்படியே இருக்கட்டு. இப்போ காஸ் 3π/4ஓட வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? காஸ் 3π/4 ஈக்குவல் டு இது நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது இது வந்து 3/4னா நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரட் ஐ திங்க். ஓகே, அப்போ மைனஸ் காஸ் 45 டிகிரி நமக்கு வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் 1/√2. ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இன்ட்டு மைனஸ் 1/√2 தி ஹோல் டிவைடட் பை 3 ப்ளஸ் அடுத்து 0 தான். இந்த இடத்துல மைனஸ் ஓகே, இந்த இடத்துல sin 3π/4, sin 3π/4 வந்து 1/√2 இல்லையா? ஸோ 1/√2 டிவைடட் பை 9. ரிமைனிங் வந்து சைனுக்கு 0 டிகிரி 0, அதை நம்ம எழுதிப்போமே. சைனுக்கு வந்து 0 டிகிரி வந்து 0. அப்போ sin 3π/4 வந்து 1/√2. ஓகே, சைனுங்கிறது பாசிட்டிவாக தான், அந்த இடத்துல அந்த குவாட்ரண்ட் நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? எஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ பை டிவைடட் பை 4 into 3√2 இல்லையா? 4 into 3√2 into 1/√2 into 9. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். பை டிவைடட் பை 12√2 ப்ளஸ் 1/9√2. இப்போ நம்ம இதில் எந்த இடத்துல நம்ம 1/√2 காமனாக வெளியே எடுப்போம். எடுத்தாச்சு. நம்ம ரிமைனிங் என்ன இருக்கும்? π/12 ப்ளஸ் 1/9. அப்போ நம்ம ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதலாமா? ஆல்மோஸ்ட் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இன்டெக்ரல் 0 to 1 கொஷின் எழுதி எழுதலாம். சைன் ஆஃப் 3
tan inverse of x into tan inverse x divided by 1 plus x square into dx. அதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 1 by 2 root 2 root of root 2 2 rootல 1 by root 2 pi by 12 plus 1 by 9. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்படியே எழுதி நம்ம பாக்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே.